நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய உரைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னையாம் கத்தோலிக்க துரு அவை இன்றைய நாளில் ஆயரும் மறை வல்லுனருமான புனித அகஸ்தினாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. தனது வாழ்வை திரும்பி பார்த்தவராக, பார்த்த திசையிலெல்லாம் இறைவன் தோன்றி தன்னை திடப்படுத்த முழுமையாக தன்னோடு இருக்கிறார் என்பதை இத்தனை ஆண்டுகாலமாக நான் மறந்துவிட்டேன், இனியும் அப்படி இருக்கப் போவதில்லை, அவரே என் ஆதாரம் என்று அவரை பற்றி கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி மனமாறிய ஒரு உன்னதமான புனிதரை தான் இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்றோம். தனது பாவ வாழ்க்கையினால் படைத்த இறைவனை மறந்த புனித அகஸ்தினார் தன் வாழ்நாள் முழுவதும் இனி வருகிற காலங்களில் படைத்தவனை மட்டுமே நம்பி வாழ்வதே என் முழுமையான இறை அனுபவம் என்று தன்னை முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என் இறைவனை நான் எந்த அளவு முழுமையாக நேசித்திருக்கிறேன், முழுமையாக அன்பு செய்திருக்கிறேன், அந்த அன்பின் வெளிப்பாடாக எந்த அளவு இறை அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற ஆழமான சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் மிக சிறப்பாக எம் திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கின்ற தூய அகஸ்தினால் இளம் குருமடத்தில் இருக்கின்ற அருள் பணியாளர்கள், குரு மாணவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல உள்ளங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் உலகளாவிய இந்த திரு அவையில் இருக்கிற அனைத்து அகஸ்தினார் சபையை சார்ந்த அருள் சகோதரர்கள், அருள் பணியாளர்கள், ஆயர்கள் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகஸ்தீனருக்கு நீர் அளித்த உளப்பாங்கு உமது திரு அவையில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் அதே உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய உம்மீது தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உம்மையே நாங்கள் நாடவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 7 முதல் 16 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். விதிமுறைகளை கற்பித்தருளும்.
உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்குவும் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்குவும் விதிகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்குவும் விதிமுறைகளை கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார். கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 23 இறை வார்த்தைகள் 8 தொடங்கி 12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒப்புவிக்க, ஒப்புக்கொள்ள, ஒப்பு கொடுக்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது அன்னையாம் கத்தோலிக்க துரு அவை இன்றைய நாளில் புனித அகஸ்தினாரனுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. பாவ வாழ்வு, பாவமற்ற வாழ்வு, அல்லது பாவியாக இருந்த வாழ்வு, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு புண்ணிய அல்லது புனித வாழ்வை நோக்கி பயணித்த வாழ்வு என்று அகஸ்தினாருடைய வாழ்வை இரண்டாக நம்மால் பிரிக்க முடியும். பாவத்திற்கு முன், மனமாற்றத்திற்கு பின், அல்லது மனமாற்றத்திற்கு முன், மனமாற்றத்திற்கு பின் என்று புனித அகஸ்தினாருடைய வாழ்வை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் புனித அகஸ்தினாருடைய வாழ்வையும் நாம் வாசிக்க கேட்ட இறை வாக்குகளையும் பற்றி சிந்திக்கிற பொழுது நாம் எல்லாரும் 3 வகையான செயல்களுக்குள் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் புனித அகஸ்தினாருடைய வாழ்வு நமக்கு சொல்லுகிற அருமையான பாடங்களாக இருக்கின்றன. முதலில் நாம் ஒப்புவிக்க வேண்டும், இரண்டாவதாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், மூன்றாவதாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஒப்புவித்தல், ஒப்புக்கொள்ளுதல், ஒப்பு கொடுத்தல் என்பதுதான் புனித அகஸ்தினாருடைய வாழ்வை மாற்றியதாகவே அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் சிந்திக்கின்றோம். பிரியமானவர்களை, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக
என் திருச்சி மறைமாவட்டத்தில் இருக்கிற இளம் குருமடத்தினுடைய பெயர் புனித அகஸ்தினார் இளம் குருமடம். அந்த மடத்தினுடைய விழா ஒன்று அண்மையிலே கொண்டாடப்பட்டது. அதாவது நான் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது, குரு மாணவராக படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்றைய நாளிலே எங்கள் குருமடத்தினுடைய விழாவானது கொண்டாடப்பட்டது. அப்பொழுது அன்றைய நாளில் இருந்த காவேரி கலைத்தொடர்பத்தினுடைய செயலர் தந்தை அவர்கள் என்னை அழைத்து, நமது இளம் குருமடத்தினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம், எனவே புனித அகஸ்தினார் பற்றிய ஒரு ஆவண குறும்படம் ஒன்று தயாரிக்க வேண்டும், எனவே நீ அவரை பற்றியும் நமது குருமடத்தை பற்றியும் ஒரு எழுத்து வடிவிலான டாக்குமெண்ட் என்று சொல்லப்படுகிற ஆவணத்தை நீ தயார் செய் என்று சொல்லி அவர் என்னிடத்திலே ஒப்படைத்தார். ஏறக்குறைய ஒரு 10 நாட்கள் புனித அகஸ்தினாரை பற்றி நிறைய காரியங்களை வாசித்து, இணையதளத்தில் பார்த்து மற்றும் அங்கும் இங்குமாக தரவுகளை தேடி அருமையானது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆவணப்படத்தை உருவாக்கினோம். அப்பொழுதுதான் நான் மிக மகிழ்ச்சியோடு பார்த்த ஒரு காரியம், அகஸ்தினாருடைய வாழ்வில் இவ்வளவு அருமையானது ஒரு மரமாற்றமா? அவர் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் கூட அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டெழுந்து படைத்த இறைவனை முழுமையாக நம்புகின்ற ஒரு அற்புதமான வாழ்வுதனை அவரினுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள முடிந்தது. அன்புக்குரியவர்களை, அதைத்தான் இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 354 பிறந்த அகஸ்தினார் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 430ஆம் ஆண்டு மரித்து விண்ணக பிறப்பை பெற்றவராக அவருடைய வாழ்வு அமைந்திருக்கிறது. ஆக இந்த வருடங்கள் முழுவதுமாக அவருடைய வாழ்வை நான் முன்ன சொன்னது போலவே 2 வகையிலே நாம் பிரித்து விடலாம். 1 மன மாற்றத்திற்கு முன், 2 மன மாற்றத்திற்கு பின். மன மாற்றத்துக்கு முன் அவர் எப்படி வாழ்ந்தால், உடல் இன்பம், உலக இன்பம், மனம் சார்ந்த எண்ணம் சார்ந்த இவ்வுலக காரியங்களில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு அகஸ்தினார். மன மாற்றத்துக்கு பின் அவர் எப்படி மாறினார் என்று சொன்னால், கடவுள் மைய வாழ்வு, கடவுள் மீதான நம்பிக்கை, கடவுள் மீதான பேரார்வம் என்று தன் வாழ்வு முழுவதும் கடவுளை சார்ந்த ஒன்றாக மாற்றி அமைத்தார். ஆக நாம் இந்த உலகில் வாழுகிறோம் என்று சொன்னால் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. புனித பவுலடியார் சொல்வது போல, விண்ணகமே நம் தாய் நாடு. ஆக விண்ணை நோக்கிய செயல்களில் தான் நமது வாழ்வு அமைய வேண்டும் என்பதற்காக தான் விண்ணக கடவுள் மண்ணக கடவுளாக மண்ணில் உதித்தார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், அன்பை மையமாக கொண்டு அன்பின் கடவுளாக, அன்பு செய்யக்கூடிய கடவுளாக, நம் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அரவணைக்கிற கடவுளாக நம் இறைவன் இருக்கிறார் என்றால், யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகை அன்பு செய்த கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் வழியாக நம் எல்லாரையும் அன்பு செய்தார் என்று சொன்னால், அந்த அன்பிற்கு அகஸ்தினார் மட்டும் விதிவிலக்கா என்ன? இல்லை. அப்படி என்றால் அன்பு செய்த கடவுளை நோக்கி அன்பாக வந்தவர்தான் புனித அகஸ்தினார் என்று அவரது வரலாறு சொல்லுகிறது. இப்படியாக கடந்து போகிற பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய நிறைய காரியங்களை புனித அகஸ்தினார் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். புனித அகஸ்தினார் 2 மிக முக்கியமான புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். 1 த கன்ஃபெஷன்ஸ், அதாவது கன்ஃபெஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒப்புகைகள், ஏற்றுக்கொள்ளுதல், தன்னை பற்றிய சுயசரிதமான அந்த நூலைத்தான் அவர் முதலில் எழுதுகின்றார். அந்த நூலானது அவரை பற்றிய, அவர் பாவ வாழ்வை பற்றிய, படைத்த இறைவனை மறந்த காலங்களை பற்றிய வாழ்வையும், பின் நாளிலே புனித அம்ப்ரோஸினுடைய அந்த வருகையினால் அன்றைய நாளின் தோட்டத்தில் கேட்ட அவருடைய அந்த குரலின் வழியாக எடுத்து வாசி என்ற அடிப்படையிலே சிந்திக்கிற பொழுது, ரோமையர் எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 11லிருந்து 14 வரை உள்ள இறை வார்த்தைகளில், இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி விட்டது, இருளின் ஆட்சிக்குரிய படைகலன்களை களைந்துவிட்டு ஒளியின் மகனாய் வாழ்வாயாக என்ற அந்த வார்த்தைகளை கேட்ட அகஸ்தினார் தனது வாழ்வினுடைய மாற்றத்தின் பக்கங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். அதை முழுமையாக நமக்கு எண்பித்து காட்டுவதுதான் இந்த ஒப்புகைகள் என்று சொல்லப்படுகிற நூல். அன்புக்குரியவர்களை, பல்வேறு மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, தமிழிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒப்புகைகள் என்ற நூலினை மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த எங்களுடைய விவிலிய பேராசிரியர் அருள் முனைவர் ஏசு கருணாநிதி அவர்கள்
தன்னுடைய முழுமையான ஒரு முயற்சியில் இந்த மொழிபெயர்ப்பு நூலை இந்த அகில உலக தமிழ் கூறும் நல்லுலகு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் எழுதிய அந்த நூலில் இருக்கிற சில காரியங்களை நான் உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, எப்படிப்பட்ட ஒப்புகைகள்? 3 விதமான ஒப்புகைகள். முதலாவதாக பாவ ஒப்புகை, இரண்டாவது நம்பிக்கை ஒப்புகை, மூன்றாவது புகழ்ச்சி ஒப்புகை. அதாவது என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறேன், கடவுளை புகழுகிறேன் என்ற 3 வகையான ஏற்றுக்கொள்ளுதலை அகஸ்தினார் தன் வாழ்விலே முழுமையாக எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும் விதத்திலே கொடுத்தார் என்பதை முதல் சிந்தனையாக வைக்கிறேன். இரண்டாவதாக 3 வகையான கதையை நாம் புனித அகஸ்தினார் வாழ்விலே பார்க்கிறோம். முதல் கதை தப்பி ஓடிய கதை, இரண்டாவது தேடிய கதை, மூன்றாவது கடவுள் அகஸ்தினாரை தேடிய கதை. அதாவது யோனாவினுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம், யோனா கடவுளுடைய அழைப்பை ஏற்க முடியாமல் தப்பி ஓடியதாக நினிவே நகர மக்களை மனமாற்றத்திற்குத்தான் ஒத்துழைக்காத ஒரு யோனாவாக இருந்த பொழுதுதான் அன்றைய நாளில் தப்பி ஓடிய ஒரு கதையை விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்கிறோம், ஏறக்குறைய 32 ஆண்டுகள் தனது பாலியல் ஆர்வம் மற்றும் பணி மீதான வெகு ஆர்வத்தினால் என்ன செய்கிறார்? கடவுளிடமிருந்து தப்பி ஓடுகிற ஒரு கதையாக அகஸ்தினாரின் வாழ்வு இருக்கிறது. இரண்டாவதாக தேடிய கதையாக, அதாவது கடவுளை அவர் தேடுகின்றார். இரண்டாவதாக தான் செய்தது தவறு, தான் பயணித்த வாழ்க்கை தவறு, தான் செய்யக்கூடிய காரியங்கள் தவறு என்று நினைத்த அகஸ்தினார் கடவுளை தேடிய கதையாக இரண்டாவது சிந்தனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக கடவுள் அகஸ்தினாரை தேடிய கதை. தன்னை விட்டு தப்பி ஓடிய அகஸ்தினார் கடவுள் மோனிகா, அம்புரோஸ், ஆலிபு, பெரிய அந்தோனியார், சிம்ப்ளிசியானுஸ், அம்புரோஸ் ஆகியோருடைய வார்த்தைகளை கேட்டு முழுமையான மனமாற்றத்துக்குள்ளே அவர் கடந்து வருகிற பொழுது கடவுள் அகஸ்தினாரை தேடிய கதையாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு அருமையான காரியங்களை கடவுளுடைய பாதத்தில் உட்கார்ந்து அன்றைய நாளில் அகஸ்தினார் சிந்தித்தார் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ளுகிற 2 பாதங்கள் தன்னை அறிவது, கடவுளை அறிவது. எந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு இந்த 2க்குள்ளே அமைந்திருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் கடவுளுடைய ஆசீர் பெற்ற மக்களாக என்றும் வாழ முடியும். புனித வாழ்வினர் அவர்களால் நுழைந்து கடவுளுடைய பேரின்பத்தை சுவைக்க முடியும் என்பதைத்தான் இன்றைய நாள் இறைவாக்கு வழிபாடு சொல்லுகிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே தந்தை யார், மகன் யார், ஆசிரியர் யார், மீட்பர் யார், எல்லா வகையான போதனையும் கொடுத்த பொழுது கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இறுதியாக நமக்கு கொடுப்பது தம்மை தாமே உயர்த்துவோர் எவரும் தாழ்த்த பெறுவர். அகஸ்தினார் தம்மை தாமே உயர்த்தி கொண்டார். எப்பொழுது? மனமாற்றத்திற்கு முன்வரை. ஆனால் மனமாற்றத்திற்கு பின்பாக அவர் என்ன செய்கிறார்? தம்மையே கடவுள் முன்னால் தாழ்த்தி கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களை, பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழே உங்களை ஒப்படையுங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தை கேட்ப புனித அகஸ்தினார் முதலில் தன் பாவங்கள் எல்லாவற்றையுமாக கடவுளிடத்தில் ஒப்புவிக்கின்றார். இரண்டாவதாக அவர் செய்வது ஒப்புவித்த பாவங்களை எல்லாம் ஒப்புக்கொள்ளுகிறார். ஆம், நான் செய்தேன், என் வாழ்வு இப்படி இருந்தது, ஆனால் இப்படியாக இருக்க வேண்டிய எனது வாழ்வு இப்படி பிறழ்ந்து விட்டது என்று சொல்லி அவர் ஒப்புக்கொள்ளுகிறார். மூன்றாவதாக ஒப்புவித்த அகஸ்தினார், ஒப்புக்கொண்ட அகஸ்தினார் எல்லாவற்றையும் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்பவராக இருந்தார். எனவேதான் அவர் மனமாற்றத்தின் பின்பாக எல்லாராலும் கொண்டாடப்படுகிற அற்புதமான புனிதராக மாறினார் என்றார். அவர் எழுதிய 2 கருத்துக்கள் இந்த அகில உலக கத்தோலிக்க துரு அவையை அருள் நிறைந்த வாழ்வுக்கு அழைத்து சென்றது. முதலாவதாக, பிறப்பு நிலை பாவம் என்பது என்ன, அதனால் மனிதன் இழக்கிற அருள் என்ன, அதன் வழியாய் அது மீட்டெடுக்கக்கூடிய நிலை என்ன என்று மிக தெளிவாக எழுதினார். இரண்டாவதாக, போரில் ஈடுபடுவதற்கான நிபந்தனை பற்றிய நீதி போர் கொள்கையை அவர் எழுதினார். ஜஸ்ட் வார் தியரி என்று அதை ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஆக நீதி பற்றி, போர் களவாடங்கள் பற்றி,
போர் தளவாடங்களின் வழியாக நடக்கக்கூடிய சூழல் பற்றி அதில் கடவுளுடைய வல்லமையும் கருணை மிகுந்த இரக்கமும் எப்படி இருக்க வேண்டும் என்று அன்றைய நாளிலே அவர் எழுதியது இன்றும் சாலச் சிறந்ததாக இருக்கிறது. எனவே இந்த இரண்டு கருத்துக்களை புனித அகஸ்தினார் மிக தெளிவாக மக்களிடத்திலே கொடுத்தார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாரும் தெரிந்த ஒரு மேற்கோள் என்னவென்றால், கடவுள் நம்மை இந்த உலகில் படைத்தார். ஆம், படைத்தார். படைத்த கடவுள் படைப்புகளை எல்லாம் நோக்குகின்றார், கண்ணோக்குகின்றார். எல்லா படைப்புகளையும் அவர் அனுதினமும் அன்றாடம் என்ன செய்கிறார்? தன் கண்களாலே பார்க்கின்றார். இப்படிப்பட்ட சூழலில் அகஸ்தினார் சொல்லுகின்ற ஒன்று, நம்முடைய அனுமதியின்றி நம்மை படைத்த கடவுள் நம்முடைய அனுமதியின்றி நம்மை மீட்க முடியாது. அப்படி என்றால் பாவத்தோடு இருந்தோம் என்றால் படைத்தவன் நம்மை மீட்டெடுக்க மாட்டார். நாம் பரிசுத்தமாய் புனிதமாய் இருக்கிற பொழுது கடவுள் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். இதைத்தான் புனித அகஸ்தினார் மனிதரின் மீட்பு பற்றிய போதனையையும் கடவுளின் அருளை பற்றிய போதனையையும் மிக தெளிவாக நமக்கு கொடுக்கிறார். எனவே சிந்திப்போம். இன்றைய நாளிலே புனித அகஸ்தினாருடைய வாழ்வும் வாசிக்க கேட்கப்பட்ட இறை வார்த்தைகளும் மிக தெளிவாக கடவுளின் வல்லமை என்பது மனமாற்றத்தில் இருக்கிறது. மனிதன் மாற வேண்டும் என்பதில் இருக்கிறது. மனிதன் தன் எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றிலும் முழுமையாக கடவுள் விரும்பத்தக்க ஒரு வாழ்வினை மேற்கொள்ளுகிற பொழுது இருக்கிறது என்பதை அகஸ்தினார் எண்பித்து காட்டினார். இந்த அகில உலக கத்தோலிக்க துரு அவைக்கு எடுத்தும் காட்டுகிறார் என்றால் இந்த மனமாற்றத்திற்கான அழைப்பு என்ன? ரோமியர்கள் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவார்த்தை சொல்லுகிறது, தாம் முன்பே தேர்ந்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடுவதில்லை. யார் எப்பொழுது மாற்றம் அடைய வேண்டும், எப்பொழுது மனமாற்றம் உதிக்க வேண்டும் என்பது குறித்த எல்லா பார்வைகளையும் கடவுள் நம்மீது முன்பே தேர்ந்து வைத்திருக்கின்றார். அத்தகைய தேர்ந்தெடுப்பு நம்மில் நடைபெற வேண்டும் என்றால் புனித அகஸ்தினாரை போல 5 பண்புகளை நமது வாழ்விலே கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக தன்னிடம் அமர கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கடவுளிடத்திலே அமர கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் செக்கரியா நூலில் 2ஆம் அதிகாரம் 13ஆவது இறை வார்த்தையில மிக தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள், ஏனெனில் அவர்தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருள்வார். நாம் எல்லாருமே இன்றைய நாளில் சிந்திக்க வேண்டியது, அகஸ்தினாரை போல கடவுளிடத்தில் நாம் அமர கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தன்னிடம் திரும்பி வருபவர்களாக இருக்க வேண்டும். யாரிடத்தில்? கடவுளிடத்திலே திரும்பி வர வேண்டும். இதைத்தான் எரேமியா புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 1ஆவது இறைவார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். அகஸ்தினாரை போல நாமும் திரும்பி வர கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, தன்னிலை உணர்ந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் லூக்கா நற்செய்தியில 15ஆம் அதிகாரம் 17ஆம் இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. ஆக உடல் இன்பத்தாலும் உலக இன்பத்தாலும் பல்வேறு விதமான காரியங்களாலும் தன்னை இறப்புக்கு உள்ளாக்கிய அகஸ்தினார் கடவுளுடைய முழுமையான ஆசிற்குள் கடந்து வந்ததற்கான காரணம் தன்னிலையை உணர்ந்து கொண்டு அறிவு தெளிவு பெற்றவராய் அவர் வாழ்ந்தார். எனவே மூன்றாவது சிந்தனை, தன்னிலையை உணர்ந்து கொள்வோம். நான்காவதாக, தன் வாழ்வை மாற்ற கற்றுக்கொள்வோம். இதைத்தான் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 21ஆவது இறைவார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அகஸ்தினாருடைய மனமாற்றத்திற்கு இதுதான் காரணம். சீர்தூக்கி பார்த்தார், நல்லவையை ஏற்றுக்கொண்டார், அல்லவையை தீயவையை அவர் விளக்கினார். எனவேதான் அவர் புனிதராக மாறினார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, தன்னை ஒப்பு கொடுக்கிற மனநிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மனமாற்றம் பெறுகிறார்கள். இதைத்தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்களை தூய உயிருள்ள மாசற்ற வழியாக ஒப்பு கொடுங்கள், இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது எது நல்லது, எது உகந்தது, எது சிறந்தது என்பதை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். எனவே சிந்திப்போம், ஆண்டவரிடத்தில் அமருவோம், அவரிடத்தில் திரும்பி வருவோம்,
தன் நிலையை உணர்வோம், வாழ்வை மாற்ற முழுமையாக கடவுளிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இத்தகைய சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். புனித அகஸ்தினாரை போல நாம் புனிதத்துவ வாழ்வுக்குள் கடந்து செல்ல இறைவன் நம்மை வழிநடத்தட்டும். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உனது திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைந்திரு பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவன்புடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த வரிவிறக்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அகஸ்தினாருடைய விழாவிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைவற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய வடிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியின் புகழ்ச்சியை அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து போற்றுவதாக. உன்
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனை என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது துரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் இன்றைய நாளில் சிறப்பாய் நினைவு கூறுகின்ற புனித அகஸ்தினாருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கொடுத்தவாறு இருகரம் விரித்து இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்துழுதும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். தன்னிடம் அமர்வதையும் தன்னிலை உணர்வதையும் தன்னிடம் திரும்பி வருவதையும் தன் வாழ்வை மாற்றுவதையும் தன் வாழ்வின் ஒவ்வொரு அசைவுகளையும் ஒப்பு கொடுப்பதிலும் இருக்கின்றது முழுமையான மனமாற்றம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவர் இயேசு இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிர்ணயித்து எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்பினராகிய நாங்கள் அவராகவே வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறைவனை என்றும் துணை நிற்பார் என்ற நம்பிக்கையில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.